வெரி குட் மார்னிங் டு ஆல். நம்ம ஐசிடி உடைய இன்னைக்கு ஃபிஃப்த்து கிளாஸ் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் இன்னையோட நம்ம இந்த ஐசிடி கிளாஸ் இன்னைக்கு முடியுது. நம்ம இது வரையும் ஃபஸ்ட்டு ஐசிடியுடைய பேசிக்ஸு, கம்ப்யூட்டருடைய பேசிக்ஸு ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். ரெண்டாவது கிளாஸில் இன்டர்நெட் பற்றி பார்த்தோம், ரைட்டுங்களா? மூணாவது கிளாஸ் அப்போ இன்டர்நெட்டால் ஏற்படுற த்ரெட்ஸு, ஓகேங்களா? அதாவது செக்யூரிட்டி த்ரெட்ஸ் பற்றி பார்த்தோம். ஃபோர்த்து சாப்டர், அதாவது ஃபோர்த்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் ட்ரெண்டு, அதாவது இன்னைக்கு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரு இன்டர்நெட் பேசிஸில் இருக்கிற எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, ஓகேங்களா, பிளாக் செயினு, பிக் டேட்டா, இதெல்லாம் பார்த்தலைங்களா? ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம். இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது, அதே சமயத்தில் ஈஸியான இதுதான். இந்த கிளாஸ் தான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சம்ம போட்டுடலாம் அப்படின்னு. மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்பலாம் தேவையில்லை. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தெரியணும், இன்னொன்று அடிஷன் தெரியணும், ஓகேங்களா? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், இந்த மூணு விஷயம் தெரிஞ்சால் போதும், ரைட்டுங்களா? அந்த பேசிக் ஆப்ரேஷன் வச்சு நம்ம அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். இதில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, ஓகேங்களா? 99% கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்போது இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது, நான் எல்லாமே ஸ்லைட் போட்டுட்டேன், உங்களுக்கு ஏதாவது புரியல நான் சொல்கிறேன் நான். இது சும்மா ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் கொடுக்கறதுக்காக இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறையா உங்களுக்கு என்ன பிபிடி போட்டிருப்போம், ஓகேங்களா, ஸ்லைட்ஸு. ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, பட் இது ரொம்ப சிம்பிளாக ஆன விஷயந்தான். நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் கவனிங்க. ஏன்னா மேக்ஸை நிறையா பார்த்துட்டோம், அதெல்லாம் உங்களால் போடும்போது இதெல்லாம் ரொம்ப 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 பேசிக்கான விஷயம், சரிங்களா? சரி, ஓகே. கிளாஸ்க்குள்ள பாருங்கள். என்கோடிங் ஸ்கீம்ஸ் அண்ட் நம்பர் சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பற்றி நம்ம படிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான், பாருங்கள். த கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி பைனரி லாங்குவேஜ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், உங்களுக்குமே இது தெரியும், கரெக்டுங்களா? கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜுமே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு டிஜிட்டு தான், ஒன்று ஜீரோஸ், ஒன்று. அப்போது பைனரி லாங்குவேஜ், அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பைனரி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, சார் இப்போ நம்ம இப்போது நிறையா விஷயத்த ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷில் தானே டைப் பண்ணுறோம், அப்போ அதெல்லாம் எப்படி இது புரிஞ்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை இந்த பைனரி லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணிக்கும், புரியுதுங்களா? நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சி, சி++, ஜாவா, ஈவன் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற பைத்தான், ரைட்டுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எல்லாமே நீங்கள் டெக்ஸ்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும், புரியுதுங்களா? நம்ம அதை நம்ம ரைட் பண்ணி ஃபீட் பண்ணோம்னா அது என்னவோ பண்ணிக்கும் அப்படின்னா, அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு தான் அந்த அது ப்ராசஸ் பண்ணும், புரியுதுங்களா? அப்போது கம்ப்யூட்டர் தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னென்னா பைனரி லாங்குவேஜ் மட்டும்தான் கம்ப்யூட்டர் தெரியும். அதுலேயும் பைனரி லாங்குவேஜ்னா ஜீரோஸு ஒன்ஸு, நீங்கள் கொடுக்குற எல்லா டேட்டாவினும் மாற்றிக்கும், ஜீரோஸ் ஒன் ஒன்ஸாக மாற்றிக்கும். அது எப்படி சார் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றிக்கும், அது என்ன மெத்தேடு அப்படின்னு ஒரு டவுட் வருதில்ல, அந்த டவுட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாஸு, புரியுதுங்களா? வேற ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் பண்ணுறங்கிற. இங்கே ஜார்கன், இங்கே டெக்ஸ்ட், இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் தெரியுன்றதுக்காக நான் சில ஸ்லைட்ஸ் போட்டிருப்பேன், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா? சரி, பாருங்க. அப்போ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த பைனரி லாங்குவேஜ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், சரிங்களா? தேர்ஃபோர் வென் ஏ கீ ஆன் த கீபோர்ட் இஸ் ப்ரெஸ்டு பண்ணீங்கன்னா இட் இஸ் இன்டர்னலி மேப்டு, நமக்கு தெரியாது, ஓகேங்களா? இன்டர்னலி மேப்டு டு ஒரு யூனிக் கோடு, ஒரு யூனிக் கோடுக்கு அது மேப் பண்ணிக்கும், விச் இஸ் ஃபர்தர் கன்வெர்டட் டு பைனரி. அப்போ என்னன்னா, நம்ம கொடுக்குற டிஜிட்டோ நம்பரோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டோ, ஓகேங்களா, அதை உள்ளுக்குள்ளே ஒரு யூனிக் கோடுக்கு மாற்றிக்கிட்டு அப்புறமா பைனரியாக மாற்றிக்கும். அது உள்ள ஒரு 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 ரெண்டு ஸ்டெப்னு வச்சுக்கிங்களேன். ஓகேங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, ஃபர்ஸ்ட் அடுத்தது வாட் இஸ் என்கோடிங். நான் பார்த்துருக்கேன், என்கோடிங் டீகோடிங்லாம் படிச்சிருப்பீங்க, புரியுதுங்களா? என்கோடிங்னா நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா, அன்னைக்கு கூட பார்க்கும்போது இப்போ நம்ம மெசேஜ்லாம் டைப் பண்ணுறோம், என்கிரிப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களா, என்கிரிப்ஷன். அப்போ என்கிரிப்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மெசேஜ் இன்னொருத்தவங்க பார்க்க முடியாது, ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் என்கோடிங்ன்றது ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். பாருங்க, த மெக்கானிசம் ஆஃப் கன்வெர்ட்டிங் டேட்டா இன்டு அன் ஈக்குவலன்ட் சிப்பர்.
சிப்பர்னா ஒன்றும் இல்லை, சீக்ரெட் கோடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சிப்பர்னா சீக்ரெட்டு கோடு தான். இந்த சீக்ரெட் கோடு தான் இதுக்கு மீனிங், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்போ ஈக்குவலன் சீக்ரெட் கோடு சிப்பர் யூசிங் ஸ்பெசிஃபிக் கோடு. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் என்கோடிங். அப்போ என்கோடிங் நத்திங் பட் என்னது, நம்ம என்கிரிப்ட் பண்ணுறது தான் டேட்டா. அதாவது நம்ம ஒரு டேட்டா வந்து இன்னொருத்துக்கு வந்து நம்ம தெரியாத மாதிரி அனுப்புறோம் இல்லைங்களா? அது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் வந்து நம்ம நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறப்போ, இது என்கோடிங்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளே நடக்குது. நம்ம என்கிரிப்ஷன்ன்றது நம்ம இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஒரு மெசேஜை பாஸ் பண்ணும் பொழுது, அப்போ யாரும் இடையில வந்து இன்டர்வென்ட் பண்ணி அதை படிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்கிரிப்ட் பண்ணுவோம். ஓகே, ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அப்போ என்கோடிங்ன்றது சிஸ்டத்துக்குள்ள நடக்கிறது. என் என் என்கிரிப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணுறது. சரிங்களா? இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபைன். சரி. ஓகே, இப்போ பாருங்களேன், சம் ஆஃப் த வெல் நோன் என்கோடிங் ஸ்கீம். அப்போ இந்த என்கோடிங், அதாவது அது ஒரு கோடிங் சீக்ரெட் கோடு கிரியேட் பண்ணுதுல, அது வந்து சில வந்து மெத்தட்ஸ், அதாவது சில டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க அதை. ஒன்று வந்து ஆஸ்கி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம். நீங்க கம்ப்யூட்டர் பத்தி படிச்சீங்களா? ஆஸ்கி படிக்க முடியாது. சரிங்களா? இப்போ இது கூட உங்களுக்கு வந்து அப்ரிவேஷனை கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஆஸ்கினா என்ன அப்படின்னா, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். புரியுதுங்களா? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அந்த இன்ஃபர்மேஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது, என்கோட் டீகோட் பண்றது. ஓகேங்களா? ஃபைன். பாருங்க, இந்த ஏர்லி 1960s the computer had no way of computing with each other. ஓகேங்களா? கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனே இருக்காது. ஏன் அப்படின்னா, டியூ டு த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் கீஸ் ஆஃப் த கீபோர்டு. அந்த கீபோர்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருந்தாங்க. சரி, இப்போ 1960ஸ்லாம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் ஸ்டாண்டர்ட் கோடு வந்து வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வராங்க. சரிங்களா? அப்போ டெவலப் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கி கோடு. புரியுது? இவ்வளோதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை, சும்மா சிம்பிள். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இனிஷியலி வந்து ஆஸ்கி கோடு 7 பிட் டு ரெப்ரசன்ட் கேரக்டர். நான் சொன்னேன் இல்லையா, பிட்டு, பைட்டு, கேபி, எம்பி. ஸோ அப்போ பிட்டுன்றது ரொம்ப பேசிக்ஸான ஒரு அதாவது டிஜிட்னு சொல்லுவாங்க இங்க. பாருங்களேன், இங்க பாருங்க. அதாவது ரீகால் தட் தேர் ஆர் ஓன்லி 2 பைனரி டிஜிட்ஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து இங்க வந்து இந்த ஆஸ்கின்றது 7 பிட் ஆஸ்கி கோடு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 7 பிட்னா ஒன்றும் இல்லை, இப்போ டூ பவர் என் இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணும் பிட்டுன்றது. அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக அவங்க எத்தனை பிட்டு கொடுக்குறாங்களோ அந்த பிட்டு நீங்க போட்டீங்கன்னா என்ன இருக்கும், ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, 2 பவர் 1 என்னது, 2 பவர் 1னா 2ங்களா, 2 பவர் 2னா என்னது, 2 × 2 4ங்களா, 2 பவர் 3னா 2 3 முறை போட்டுக்கணுமா, 8ங்களா, 2 பவர் 4னா 16னா, 2 பவர் 5னா 32ங்களா, ரைட்டா? அப்போ 2 பவர் 6னா 64ங்களா, 2 பவர் 7னா என்ன வருது, 128. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க 7 பிட் அப்படின்னா 2 பவர் 7 இருக்கு. ஓகேங்களா? அவ்வளோ 128 பிட்ஸ் ஒன்று மட்டும். சிம்பிளா தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பவர் 7 மேலே இன்னொன்று பாருங்க, 2 பவர் 8 என்ன வரும், 256 ஆகுமா? இது டபுள் ஆகுங்க அப்படியே. 2 பவர் 9 என்ன வரும், 512 வருமா? 2 பவர் 10 அப்படின்னா 1024. எதுக்கு சார் போடுறேன் அப்படின்னா, 1024 இருக்கு இல்லைங்களா? அப்போ இது 1024 1 பைட்டு ஈக்குவல் டு 1024 பிட்டு. படிச்சிருக்கு இல்லைங்களா? அப்போ 1024 பைட் ஈக்குவல் டு 1 KB, 1024 KB ஈக்குவல் டு 1 MB, 1024 MB ஈக்குவல் டு 1 GB, 1024 GB ஈக்குவல் டு 1 TB. புரியுதுங்களா? இது இப்படிதான் ப்ராசஸ் ஆகும். அப்போ இங்க வந்து ஏன் ப்ராசஸ் ஆகுனா, இந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்ச லாங்குவேஜ் ஒன்லி ஒன் பைனரி, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இப்போ ரெண்டே 2 டிஜிட்டு. அதனால 2 பவர்னு போட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இந்த சும்மா ஜஸ்ட் இதுதான் கம்ப்யூட்டர் ரொம்ப 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 பேசிக்கான ஒரு ஆஸ்பெக்ட். புரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப குழப்பிக்கண்டா. ஆஸ்கின்றது ஒரு 7 பிட்டு கோடு. அப்போ 7 பிட் கோடுனா மொத்தம் 128 கேரக்டர்ஸ் சம்திங் இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி 128 சொல்றாங்கன்னா 2 பவர் n, அந்த எண்ணுக்கு பேர 7 போடுறாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதுதான் இப்படிதான் அது வந்து இது பண்ணியிருப்பாங்க. பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்பேஸ். அது ஸ்பேஸுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 32. ரைட்டுங்களா? அப்போ இது மாதிரி ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து கேபிட்டல் ஏ அப்படின்னா 65. ரைட்டுங்களா? இப்போ ஸ்மால் ஏன்னா 97.
இந்த மாதிரி வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஆஸ்கி கோடில். ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம், ஜஸ்ட் புரிஞ்சுங்க, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க போதும். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து வந்து இந்தியன் ஸ்கிரிப்ட் ஃபார்வர்டு. அப்போ இந்தியன் ஸ்கிரிப்ட்னா பாருங்க, அமெரிக்கான்னு ஒன்று இருக்கு. அப்போ இந்தியா வந்து என்ன பண்ணுது, சரி இந்தியாவுக்குன்னு ஒன்று கொண்டு வரலாமேன்னு யோசிக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட் யூஸ் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு நான் தமிழ்ல டைப் பண்ணுறேன்ல, புரியுதுங்களா இல்லையா? ஸோ அப்போ இதனால தான் இதில் நடந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு காமன் கோடிங் ஸ்கிரிப்ட் வேணும்னு நினைக்குது. ஓகேங்களா? எப்போனா 1980s. அது வந்து 1960s லெவலில் வந்திருக்கு, 1980s வந்திருக்கும். அப்போ இந்தியாவுடைய கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 பிட் கோடு. ஆஸ்கி கோடு வந்து 7 பிட் கோடு, நம்மளது 8 பிட் கோடு. அப்போ 8 பிட் கோடு என்னது? 2 பவர் 8 சொன்னல. 2 பவர் 8னா 2 வந்து 8 முறை போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 256 கேரக்டர்ஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ என்ன விஷயம்னா, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்க ஆஸ்கிஸ் கோடு இருக்குல்ல, அந்த 128, அந்த 128 கேரக்டர் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? இது மற்றபடி ஒன்றும் ரொம்ப டெக்னிக்கலாலும் போக வேண்டாம், இது இந்த லெவல் தெரிஞ்சா போதும். அப்போ ஆஸ்கி கோடுன்றது 7 பிட், இந்தியன் கோடுன்றது 8 பிட். 7 பிட்னா எவ்வளோ இருக்கும்? 128 கேரக்டர்ஸ். நம்மளது 256, அதோட டபுள் பண்ணிக்கிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? இவ்வளவுதான் இந்தியன் கோடு. சரி. அப்போ அமெரிக்கா ஆஸ்கி கோடுன்னு பார்த்தோம், இந்தியாவுக்கு இந்தியன் கோடுன்னு பார்த்தோம். அப்போ இஸ்கின்னு சொல்றாங்க, அது ஆஸ்கி, இது இஸ்கி. இஸ்கின்னு என்னது? இந்தியன் ஸ்கிரிப்ட் கோடு. புரியுதுங்களா? ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்ட், நல்லா புரிஞ்சுங்களா? அது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடுன்னு சொல்லியிருந்தாங்க, இது இந்தியன் ஸ்கிரிப்ட் கோடு சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் இல்லை, ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து இது பண்ணிக்கலாம். ம் அந்த வார்த்தை கவனிச்சிங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு, இது இந்தியன் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட்ன்ற வார்த்தை மாறி வருது. சரி, ஃபைன். அடுத்து பாருங்க, யூனிக் கோடு. இப்போ ஆஸ்கின் ஒன்று பார்த்தோம், இஸ்கின் ஒன்று பார்த்தோம். இப்போ யூனிகோடு. யூனிகோடுனா என்னது? யூனி அப்படின்னு அர்த்தம். யூனிஃபை பண்றது அதுதான் இணை, அதாவது என்ன பண்றது, எல்லாத்தையும் வந்து பார்த்தா இன்டெகிரேட் பண்றது. ரைட்டுங்களா? அங்க பாருங்க, தெர் ஆர் மெனி இன்கோடிங் சிஸ்டம். இப்போ அமெரிக்கான்னு ஒன்று இருக்கு, இந்தியான்னு இருக்கு. அப்போ இந்தியா மாதிரி பல கண்ட்ரிகள் வச்சிருந்துருக்குல்ல. அப்போ பாருங்க, ஃபார் த கேரக்டர் செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பட் தே நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஒவ்வொன்றும் ஐசோலேட்டடாக வேலை பார்க்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து இன்டெகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ உருவாச்சது பேர் தான் யூனிகோடு. போறாங்க பாருங்க, யூனிகோட் ஹஸ் பீன் டெவலப்டு டு இன்கார்பரேட் ஆல் த கேரக்டர்ஸ் ஆஃப் எவ்ரி ரிட்டன் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு என்ன சொல்றாங்க, கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு பேர் தான் யூனிகோடு. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, யூனிகோட் ப்ரொவைட்ஸ் யூனிக் நம்பர் ஃபார் எவ்ரி கேரக்டர் irrespective ஆஃப் த டிவைஸ். அது என்ன டிவைஸ், சர்வராக இருக்கலாம், டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ், விண்டோஸ், எதுவாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் யூனிக்காக கொடுக்குது. யூனிதான் அர்த்தம், யூனிக், எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்டாக கொடுத்துறது. ஓகேங்களா? சாரி, காமன்லி யூஸ்டு யூனிக் கோட் பாருங்க, UTF-8, UTF-16, UTF-32 இதுதான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இட் இஸ் த சூப்பர் செட் ஆஃப் ஆஸ்கி. அப்போ ஆஸ்கினுடைய அடுத்த வெர்ஷன் இது. ஓகேங்களா? அப்போ ஆஸ்கில இருக்கிற அந்த 0 to 120 பார்த்தாங்களா, 2 பவர் 7 பிட், அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க, மற்ற எல்லா லாங்குவேஜும் வர மாதிரி பார்த்துக்கிறாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். பாருங்க, ஒன்று அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு ஆஸ்கி, இதில் வந்து 7 பிட் கேரக்டரு, அப்போ 128 கேரக்டர்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து அமெரிக்காவில் டெவலப் ஆகப்பட்டது 1960s வாக்கில். ஓகேங்களா? இதுதான் அதில் பற்றி இருக்கும். அடுத்து இந்தியன் ஸ்கிரிப்ட் வந்து 1980s வாக்கில் வந்து இந்தியாவுடைய லாங்குவேஜுக்கு இன்னும் ஃபெசிலிட்டேட் பண்ணணும் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. நம்ம வந்து 8 பிட் கோடு. அப்போ எத்தனை கேரக்டர் இருக்கும்? 256 கேரக்டர் இருக்கும். இதில் என்ன பண்ணுறோன்னா, ஆஸ்கியில் இருக்கிற 128 கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறோம், கூட வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் கான்செப்ட். ரைட்டு. அடுத்து யூனிகோடு. ஏன், என்ன பர்பஸ் யூனிகோடு? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட் கோடு இருக்கு. அப்போ எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரே கோடா மாத்துறதுக்கு பேர் தான் யூனிகோடு. கரெக்டுங்களா? அப்போ இந்த யூனிகோட்ல தான் ஆஸ்கியில் இருக்கிறது எடுத்துக்கிறாங்க, அதை தாண்டி எல்லா லாங்குவேஜுக்கும் யூனிக்காக கோடு கொடுத்துறாங்க. அது அது என்ன, எல்லாத்துக்கும் யூனிக் கோடு வந்துருக்கும். இவ்வளோதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இது சும்மா ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் ஒன்று கொடுத்தது. ஓகேங்களா? இது என்கோடிங் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்த்த ஒரு அவுட்லைன். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தது தான் பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பாருங்க, இந்த நம்பர் சிஸ்டம் என்னது? நம்பர் சிஸ்டம் இஸ் மெத்தட் டு ரெப்ரசன்ட் அல்லது ரைட் நம்பர்ஸ். ஒரு நம்பரை எப்படி ரைட் பண்ணுறது பேர் தான் நம்பர் சிஸ்டம், வேற ஒன்றும் இல்லை இங்கே. ஓகேங்களா? எவரி நம்பர் சிஸ்டம் ஹஸ் a set of unique characters or literals.
ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிக் கேரக்டர் அல்லது கேரக்டர்ஸ் இருக்கு. அது இன்னொரு லிட்ரல் சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சரி. த கவுண்ட் ஆஃப் லிட்ரல்ஸ் இஸ் கால்டு த ரேடிக்ஸ் ஆர் பேஸ் ஆஃப் த நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா? அது எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம ரேடிக்ஸ் அல்லது பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேடிக்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இந்த இடத்துல பேஸ்ன்ற டெக்னிக்கல் டைம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பேஸ்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். பாருங்க, எத்தனை நம்பர் சிஸ்டம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த 4 நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? எத்தனை? 4. புரியுதுங்களா? 4 நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்றோம். சரி, இந்த நம்பர் சிஸ்டம் ஆல்சோ கால்டு, அது என்ன சொல்றோம்? பொசிஷனல் நம்பர் சிஸ்டம். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க மக்கப்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் என்னன்னு சும்மா ஜஸ்ட் கவனிச்சுட்டு வாங்க போதும். ஓகேங்களா? சரி. பொசிஷன் நம்பர் சிஸ்டம் பிகாஸ் த வேல்யூ ஆஃப் த ஈச் சிம்பிள். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வாங்களேன். இந்த டேபிள் பாருங்க, டிஜிட் இருக்கா? இங்க பாருங்க, 123.45. அப்போ 123.45 இதுதாங்க இருக்கு. ஓகேங்களா? 123.45. ரைட்டுங்களா? இப்போ நல்லா கவனிங்க. நம்ம நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்பீங்களா? இப்போ ஒரு நம்பர் வந்து இது பாயிண்ட் விட்டுருங்க, பாயிண்ட் இந்த பக்கம் எடுத்துங்க, லெஃப்ட் எடுத்துங்க. நீ படிப்பீங்களா? ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸு, 10,000, லைட்டுங்களா, லேக்கு, 10 லேக்கு, குரோரு, இவ்வளோ படிப்பெல்லாம் நம்பர் சிஸ்டம். அதை தான் சொல்றாங்க. அப்போ இங்க த்ரீன்றது வந்து ஒன்ஸ் டிஜிட்ல இருக்கா? ஒன்னாம் ஸ்தானம்னு சொல்லுவாங்களே. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டிஜிட்ல இருக்கு. ஓகேங்களா? ஒன்ஸ் டிஜிட்னா என்ன அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்து ஒன்ஸு. அடுத்து இங்க வாங்க, டூன்றது டென்ஸு. அடுத்து இந்த இந்த ஒன்றுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸு. புரியுதுங்களா இல்லையா? அப்போ ஒன்ஸ்னா அது 10 பவர் 0னா 1 தான். அப்போ இங்க இருக்கிற வேல்யூக்கு 3 தான். பட் இங்க இருக்கிற 2 வந்து 2 கிடையாது, இது 20. இங்க இருக்கிற 1 கிடையாது, 100. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா படிச்சிருப்போம். ஸோ இதுதான் சொல்றாங்க. அப்போ பொசிஷனல் நம்பர்னா இங்க இருக்கு. அதாவது இது வந்து ஜீரோ, இது வந்து ஜீரோ இடத்துல இருக்கு, இது ஒன்ஸ் டூ, சும்மா இந்த பொசிஷன்னா ஜீரோல இருந்து கொடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா இல்லையா? இந்த பக்கம் வந்து மைனஸ்ல கொடுத்துக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை, -1 -2. ஓகேங்களா? சரி. அப்போ இங்க வந்து பாருங்க, பொசிஷனல் நம்பர். இது வேல்யூன்னு நான் சொன்னல, இது இது வந்து ஒன்ஸ் தானா, இது 10, இது 100. ஓகேங்களா? இது வந்து 10 பவர் -1 ஒன்றும் இல்லை, 1/10 அர்த்தம். இது வந்து 1/100 அர்த்தம். புரிதுங்களா இல்லையா? இப்ப பாருங்களேன், இங்க கீழே பார்த்தா புரியும் பாருங்களேன். இப்போ இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 எப்படி எழுதுறாங்க பாருங்க. இந்த லெஃப்ட்ல பாருங்க, இங்க இருந்து இது விட்டுருங்க, இந்த பக்கம் பாருங்க. 3 × 10 பவர் 0. அப்ப என்ன அர்த்தம்? 3 × 1 3யா? இங்க வாங்க, 2 × 10 பவர் 1 என்ன வரும்? 20 வருமா? இங்க என்ன இருக்கு? 1 × 10 பவர் 2னா 100. இவர் 100 பிளஸ் 20 பிளஸ் 3 எவ்வளவு இருக்கு? 123 வந்துருச்சா? இந்த பாருங்க, 123. புரியுதுங்களா இல்லையா? இது 4.5, அது 0.4 அப்படின்னா அர்த்தம் 4 × 10 பவர் 1. இது ஒன்றும் இல்லை, 4/10 அர்த்தம். 4/10னா 0.4 சொல்லலாம்ல. ரைட்டா இல்லைங்களா? அவ்வளோதான். இது என்ன சொல்லும்? 5/100. 5/100 எப்படி பண்ணீங்க? 0.05. அப்போ இந்த பக்கம் பாயிண்ட்டுக்கு அடுத்து 45 வருது, அந்த பக்கம் 123 வருது. இதை நான் போடுவேன் ஜென்ரலா நம்பர் சிஸ்டத்தில். அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இது. சரி, ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு முறை பாருங்க. நான் அடுத்த சம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. ஓகேங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, 4 நம்பர் சிஸ்டம் பற்றி படிக்க போறோமா? ஒன்றும் இல்லை, என்னன்னா ஃபர்ஸ்ட் டெசிமல், அடுத்து பைனரி, 2 வந்துச்சா, 3வது ஆக்டல், 4வது ஹெக்ஸா டெசிமல். பாருங்க நேம் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் டெசிமல் பாருங்க, ஃபர்ஸ்ட் டெசிமல், 2வது சிஸ்டம் வந்து பைனரி, 3வது சிஸ்டம் வந்து ஆக்டல், 4வது சிஸ்டம் வந்து ஹெக்ஸா டெசிமல். பாருங்க, இந்த 4 சிஸ்டத்தை பற்றி தான் படிக்க போறோம். இதுக்குள்ளதான் கன்வெர்ட் பண்ண போறோம். இவ்வளவுதான் கான்செப்ட். புரிஞ்சுச்சிங்களா? ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். டவுட்னா கேளுங்க, சொல்றேன். சரிங்களா? சரி, பாருங்க. இப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டம் ரொம்ப சிம்பிள்ங்க. பாருங்க, இந்த நம்பர் சிஸ்டம் இஸ் யூஸ்ட் இன் அவர் டே டு டே லைஃப். நம்ம நம்பர் யூஸ் பண்றோம் நம்ம டே டு டே லைஃப்ல, அதுதான் டெசிமல், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இதை என்னன்னு சொல்லுவாங்களா? பேஸ் 10 சிஸ்டம். இதுதான் முக்கியம். பேஸ் 10. நம்ம வந்து டெசிமல்ன்றது பேஸ் 10. ஓகேங்களா? அப்போ நம்ம எத்தனை 10 டிஜிட்ஸ்? பேஸ் 10 தானே. அப்போ எத்தனை டிஜிட்? 10 டிஜிட் இருக்கும். 10 டிஜிட் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 0ல இருந்து 9 வரலையும் வரும். கரெக்டுங்களா இல்லையா? 0 1 2 3 பார்த்தீங்கன்னா 9 10 டிஜிட்ஸ் வரும். புரியுதுங்களா இல்லையா? ஓகே. A number is presented by 2 values. ஓகே, இது ஒன்று வேணாம், இதெல்லாம் ஒன்று குழப்பிக்காதீங்க. அப்போ டெசிமல்னா பேஸ் வந்து 10. அப்ப பேஸ் 10னா
ஜீரோல இருந்து 9 டிஜிட்ஸ் இருக்கு. 0 to 9 இப்போ 10 டிஜிட்ஸ் இருக்கும். இது தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? சரி, இது பைனரி வாங்கலாம். பைனரி ஐசி இதெல்லாம் விட்டு கேளுங்க. இன்டர்நெட் சர்க்யூட் பைனரிலாம் ரெண்டு ரெண்டு தான். ஓகேங்களா? இது வந்து பேஸ் 2 சிஸ்டம் சொல்லுவாங்க. என்னது? பேஸ் 2. இது வந்து பேஸ் 10. கரெக்டுங்களா? அப்ப பேஸ் 2 அர்த்தம் 2 டிஜிட் தானே வரும். என்ன வரும்? 1 0 வரும், 1 1 வரும். அங்க 0 to 9. புரியுதுங்களா? இது பேஸ் 10னா 10 டிஜிட் வருது. இது பேஸ் 2னா 2 டிஜிட் வருது. இவ்வளவு கான்செப்ட். மற்றொரு சும்மா ஜஸ்ட் ஆன் ஆஃப் அதெல்லாம் ஒன்று இஷ்யூஸ் இல்லை. சும்மா கோத்ரூ பண்ணிக்க இப்போ. புரியுதுங்களா? பாருங்க, சொல்லிட்டேன்ல, பேஸ் 2 சிஸ்டம். ஓகேங்களா? இது ஒண்ணுமே இல்லை பாருங்க. A binary number can be mapped to an equivalent decimal number. சொன்னல, டெசிமல் நம்பர் நமக்கு தெரியும், பைனரி நம்பர் கம்ப்யூட்டருக்கு தெரியும். சரிங்களா? அப்ப நம்ம நம்பரை வந்து கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி பைனரியா மாத்தணும். கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச பைனரி நம்பரை நமக்கு புரிஞ்சுக்கணும்னா டெசிமலா மாத்தணும். இவ்வளவுதான். இது ரெண்டு தான் முக்கியம். மற்றபடி மற்ற ரெண்டுலாம் வந்து அதை சும்மா சொல்றேன். இது ரெண்டு தான். ஒன்னு டெசிமல் டு பைனரி. ஓகேங்களா? இன்னொன்னு பைனரி டு டெசிமல். டெசிமல் வந்து ஹியூமனுக்கு தெரியும், பைனரி வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியும். டெசிமல்ல இருந்து பைனரி மாத்தினா கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். பைனரில இருந்து டெசிமலுக்கு மாத்தினா ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இவ்வளவுதான் கான்செப்ட். இது ரெண்டு தான், வேற மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது வந்து அது இந்த இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக மற்ற ரெண்டு சிஸ்டம். அவனை படிக்கிறது பேசிக் ஒன்லி டூ சிஸ்டம். ஒன் இஸ் டெசிமல், அதர் ஒன் இஸ் பைனரி. டெசிமல்ன்றது நம்ம யூஸ் பண்றது, பைனரின்றது கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது. ரெண்டு பேத்துக்குள்ள அதாவது கன்வர்ஷன் தான் இந்த சிஸ்டம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் பாருங்க. டெசிமல் என்னது? 0ல ஆரம்பிச்சு 9 வரையும் வருமா? புரியுதுங்களா இல்லையா? 0ல ஆரம்பிச்சு 9 வரையும் வருதா? இவ்வளவுதான் கான்செப்ட். பைனரி இருக்கு. பைனரி பாருங்க, 0க்கு 0 தான், 1க்கு 1, 2க்கு 10, 3க்கு 11, 4க்கு 100, 5க்கு 101, 6க்கு 110, 7க்கு 111, 8க்கு 1000, 9க்கு 1001. புரியுதுங்களா? சார் என்ன சார் இது நம்பர்லாம் வித்தியாசமா இருக்கு, மனப்பாடம் பண்ணுமா? அவசியம் இல்லை. சரிங்களா? நான் தான் என்ன சொல்றேன், மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் அங்கே இன்வால்வ் ஆகுதுன்னா அங்க வந்து மக்கப் பண்றதுக்குண்டான வேலையே ரொம்ப 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 குறைவா இருக்கும். சரிங்களா? சரி, அப்ப நான் இந்த இடத்துல ஒரு சொல்லிடுறேன் பாருங்க, உங்களுக்கு ஒட்டுமொத்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும். இப்ப 0க்கு 0 பிரச்சனை இல்லை, 1க்கு 1 பிரச்சனை இல்லை. அது ஏன் சார் 2க்கு 10 ஆகுது? கேள்வி வருதல்ல? வரணும். சரிங்களா? அப்படிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்கிறேன்னு அர்த்தம். அது எப்படி சார் 2க்கு 10 ஆகுதுன்னா ஒண்ணு இல்லை, 2 டெசிமல் தானே. இங்க பாருங்களேன், 2 வந்து டெசிமல். ஓகேங்களா? அப்படி ஒன்றும் பண்ணக்கூடாது. இந்த டெசிமல் நம்பரை நம்ம பைனரியா மாத்தணும்னா இப்ப பாருங்களேன், இந்த நம்பரை வந்து டிவைட் பண்ண போறோம். ஓகேங்களா? எதாவது சார் டிவைட் பண்ணணும் அப்படின்னா டெசி அதாவது டெசிமல பைனரி தானே மாத்துறீங்க. பைனரியுடைய பேஸ் என்ன? 2 தானே. அப்ப பைனரியுடைய பேஸ் 2ன்றதால நம்ம இந்த கொடுக்குற நம்பர் ஏதாவது டிவைட் பண்ணு, 2ஆல டிவைட் பண்ணு. பண்ணலாமா? பண்ணுங்க பார்ப்போம். 1 2 சார் 2. புரியுதுங்களா? 1 2 சார் 2. ரிமைண்டர் என்ன வருது? 0 வருமா? ஒரு ஐபோன் போட்டு இந்த 0 போட்டுக்கிறீங்க. புரிதுங்களா இல்லையா? 0 போட்டுக்கிறீங்க. இப்போ ஒண்ணு இல்லை, என்ன தெரியுங்களா? இப்ப என்ன வந்திருக்கு? இது ரெண்டையும் சேர்த்து எழுது பாருங்க. 1 0 அப்போ 10. புரிதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். மக்களே பண்ண வேண்டாம்ன்ற நானு. சரி, அப்ப 3க்கு எப்படி சார்? பாருங்க, 3யா 12 அடிங்க. 1 2 சார் 2. ரிமைனிங் என்ன வரும்? 1 வருமா? அப்போ 11 வந்துருச்சா? 4க்கு பார்க்கலாமா? பாருங்க, 4 2 போடுங்க. 2 2 சார் 4. ரைட்டுங்களா? ரிமைனிங் 0. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 2 சார் 2, ரிமைனிங் 0. இந்த பக்கம் இருந்து எழுதிட்டு போடும். அதான் இப்படி போடுறேன். அப்போ 1 0 0 அப்போ 100. Got it? இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ ஓகே, இதே மாதிரி கண்டுபிடிச்சு 9 கண்டுபிடிக்கிறேன் கடைசியா. 9 பாருங்க, 12 டிவைட் பண்ணுங்க. 4 2 சார் 8. அப்போ 8 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 1 வருமா? திரும்ப 12 அடிங்க. 2 2 சார் 4. அப்போ ரிமைண்டர் 0 வருமா? திரும்ப 2ஆல் போடலாமா? 1 2 சார் 2ங்களா? அப்போ ரிமைண்டர் வந்து 0 வருதா? அப்போ இங்கிருந்து எழுதுங்க. அப்போ 1 0 0 1 வந்துருச்சா? இவ்வளவுதாங்க கன்வர்ஷன் சிஸ்டம், வேற ஒண்ணுமே இல்லப்பா. அப்போ பைனரின்றது த ஹியூமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் சாரி, டெசிமல்ன்றது ஹியூமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட், பைனரின்றது கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள அது ஒரு கன்வர்ஷன் நடந்துச்சுன்னா ஓகே த சிஸ்டம் வில் ஃபங்க்ஷன். இவ்வளவுதான் கான்செப்ட். காட் இட். அப்ப இது மக்க பண்ண வேண்டாம். நான் சொன்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஒட்டுமொத்த நம்பர் சிஸ்டமும் முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? சரி. இப்ப பாருங்க, இது வந்து இது டெசிமல் டு பைனரி எப்படி, பைனரி டு டெசிமல் எப்படி அப்படின்னு பாக்குறோம். ரைட்டுங்களா? இப்போ உங்களுக்கு கேள்வி வந்துருச்சு. நம்ம யூஸ் பண்ற டெசிமலை நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு கேள்வி வருது. சரி, அப்ப பைனரிய வந்து டெசிமலா மாத்துறதுக்கு அப்ப அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ அதையும் நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? சிம்பிள். ஓகே, போலாங்களா? பாருங்க. ஓகே. ஓ, இங்கே நம்ம சொல்லிட்டோம்னா சரி, பைனரி முடிஞ்சிச்சா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்டல். ஆக்டல் ஒண்ணு நம்ம ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இங்க பாருங்களேன். வித் இன்க்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் த டெசிமல் நம்பர், த நம்பர் ஆஃப் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்குல்ல பைனரி, அது வந்து அதிகமாகுமா? பெரிய நம்பர் ஆக ஆக அந்த ஒன் டு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் அதிகமாகி பெருசா போயிட்டே இருக்கு லென்த்தியா. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும், இது புறம் மேனேஜ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு காம்பாக்டா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் ஆக்டல். வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? ஆர்டிகல் சிஸ்டோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 மேம். பேஸ் 8. அப்ப என்ன டிஜிட் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 0ல இருந்து 7 வரலையும் வரும். 8 தானே மொத்தம் டிஜிட். அப்ப 0 to 7. புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 3 பைனரி டிஜிட்ஸ். ஏன்னா நம்ம 8 2 power 3 எதனால ரைட்டுங்களா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா 3 பைனரி டிஜிட்ஸ் ஆர் சஃபிஷியன்ட் டு ரெப்ரசன்ட் எனி ஆக்டல் டிஜிட். ஒரு ஆக்டல் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா மூணே மூணு பைனரி நம்பர்ல என்ன பண்ணிடலாம், ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். அது ஏன் சார் மூணே மூணுனா, 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2 power 3 எழுதலாம். 2ன்றது பைனரி சிஸ்டம், 8ன்றது ஆக்டல் சிஸ்டம். அப்ப 2 மூணு முறை போட்டா உங்களுக்கு ஆக்டல் கிடைச்சிடும். அப்ப பைனரியை மூணு முறை போட்டா ஆக்டல் கிடைச்சிடும். இவ்வளவுதான் கான்செப்ட். கரெக்ட். பாருங்க, ஒண்ணுல பாருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி டெசிமல் பார்த்துட்டோம். ஆக்டல்ல டெசிமல் பார்த்துட்டோம். டெசிமல் அதே தான். அது 0 1 2 3 7 வந்துச்சா, அவ டெசிமல்ல அதே தான் வரும். அப்ப ஆக்டலுக்கு டெசிமல் டிஃபரன்ஸ் இல்லை, விட்டுருங்க. கீழே வாங்க பைனரி. இங்க பாருங்களேன். இந்த ஜீரோ இருக்கா, ஜீரோ ஜீரோ யூஸ் பண்றாங்கன்னா எத்தனை ஜீரோ போட்டிருக்காங்க பாருங்க, 3 ஜீரோ போட்டிருக்காங்க. ஒண்ணுக்கு அங்க ஒண்ணு தானே, ஆனா என்ன பண்றாங்க, 3 டிஜிட்ஸ் போடணும், வேற ஒண்ணும் இல்லை. லாஜிக் புரியுங்களா? 3 டிஜிட்ஸ் பாருங்களேன். அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு. நம்ம டூக்கு அங்க என்ன பார்த்தோம், 10 தானே பார்த்தோம். 10 2 டிஜிட் நம்பர் இல்ல. அப்ப 2 டிஜிட் வந்து 3 டிஜிட்டா மாத்திரம் என்ன பண்ணலாம், இந்த முன்னாடி ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அங்க வந்து 3க்கு 11 வந்துச்சுல, 3 டிஜிட்டா மாத்தினா முன்னாடி ஜீரோ மாத்துக்குங்க. வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அப்போ உங்களுக்கு டெசிமல் டு பைனரி தெரியல முன்னாடி, புரியுதுங்களா? இதுதான். இது கூட பாருங்க, இங்க ஒரு 3 ஜீரோ சேர்த்துப்பேன். அதை மூணு மூணு டிஜிட்டா மாத்திப்பேன், அவ்வளவுதான். 3 டிஜிட்டா மாத்திப்பேன். அப்ப 3 டிஜிட்டா மாத்தினா இது எல்லாமே ஆப்டெல்லாம் மாறிடுது. இது பாருங்க, 7க்கு 111 வருது, அது பாருங்க. 7க்கு 111 தானே இருக்கு. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல் அடுத்த வருஷம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 16 இருக்கும். அப்போ இது 16 பேஸ் வந்து 16 சொல்லுவாங்க. ஆக்டர்லாம் 8. அப்ப 8 டபுள் தான் ஹெக்ஸா. புரிஞ்சுச்சுங்களா? இப்ப பாருங்க, இங்க மொத்தம் 16 டிஜிட்ஸ் தானே வரணும். அப்ப என்ன பண்ணுதுன்னா, நம்ம டிஜிட் வந்து 0 to 9 தானே வரும். டிஜிட்ஸ் மேக்ஸ்ல இருக்குது 0 to 9 வரல தானே. இல்ல, அப்போ 11, அப்போ வந்து 10 வந்து இது. அப்ப 10ன்றது 2 டிஜிட் வந்துடுதுங்க. அப்ப 10 11 12 13 14 15 போயிட்டே இருக்குமா? இப்ப பாருங்க, இப்போ 10 வந்துருச்சுன்னா 10 வந்து 2 டிஜிட்ஸா இருக்கிறதா யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏவுக்கு பதிலா சரி 10க்கு பதிலா ஏ யூஸ் பண்ணுவாங்க. அப்ப 11க்கு பதிலா பி, 12னா சி, ஓகேங்களா? 13னா டி, 14னா இ, 15னா எஃப் வந்துருச்சா? ஓகேங்களா? அப்ப ஹெக்ஸாடெசிமல் 0 to 9 வந்து டிஜிட் சேர்த்துக்கணும். அப்போ 10 வந்துருது. ரிமைனிங் 6 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஏ பி சி டி இ எஃப். ஓகேங்களா? அப்ப 10 வந்து ஏன்னு சொல்லுவாங்க, 15 வந்து எஃப்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான். இந்த நுணுக்கு புரிஞ்சா போதும். புரியுதுங்களா? இங்க பாருங்க, இது 4 பிட் தானே. ஏன்னா 2 power 4 16. ரைட்டுங்களா இல்லையா? அப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, 4 4 கன்சிடர் பண்ணுவாங்க. இங்க வேண்டாம், நம்ம அடுத்து அடுத்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி பாருங்க. இப்போ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 16 பாருங்க, 10 9 வேல்யூ வருதா? அதுக்கு பாருங்க, ஏ பி சி டி எஃப் வேல்யூ வருதா?
நம்ம நம்பர் டெசிமல் நம்பர் நம்ம யூஸ் பண்றது அது நேர்மலா வரிசையில போட்டுப்பீங்க நீங்க. இப்ப பாருங்க, டென்னுக்கு நம்ம யூஸ் பண்ற டெசிமல் 10 என்னவா வருது, ஏவா கன்சிடர் பண்றாங்க எக்ஸா டெசிமல்ல. 11 பாருங்க பி, 15 பாருங்க எஃப். அப்ப பைனரி என்னது, இது 4 பிட். அங்க வந்து ஆக்டல் வந்து 3 பிட். இது 4 பிட் சார். இங்க என்ன சார் ஒண்ணுமே இல்ல, அங்க வந்து ஜீரோவுக்கு ஜீரோ தானே போட்ட பைனரி, இங்க 4 டிஜிட் வருது. ரைட்டுங்களா? ஒன்னுக்கு ஒன்னு போட்டோமா, இது 4 டிஜிட் வர மாதிரி 3 ஜீரோ சேர்த்துக்கினேன். அங்க டூக்கு 10 தானே போட்டோம், இங்க 4 டிஜிட் இருக்கிற 3 டிஜிட் சேர்த்துக்கிறோம். இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஃபைன். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நான் பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த நம்பர் சிஸ்டத்துல என்ன 4 நம்பர் சிஸ்டம் இருக்கு, அந்த 4 நம்பர் சிஸ்டத்தினுடைய பேஸ் என்ன. டெசிமல் அப்படின்னா பேஸ் 10 சிஸ்டம் சொல்லுவாங்க. டிஜிட்ஸ் வந்து 0ல இருந்து 9 வரலையும் வரும். இந்த பாயிண்ட் தெரிஞ்சப்போ. பைனரி அப்படின்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இது தெரிஞ்சா போதும். மூணாவது ஆக்டல். ஆக்டல்னா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் 8 சிஸ்டம் சொல்லுவாங்க. அப்போ அந்த டிஜிட் வந்து 0 to 7. இது தெரிஞ்சா போதும். அடுத்தது ஹெக்ஸாடெசிமல்னா பேஸ் 16 சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 16 சிஸ்டம் சொல்லுவாங்க. அப்போ இங்க வந்து 16 யூனிக் சிம்பல்ஸ் வரும். அதில் 0 to 9 வரலையும் 10 டிஜிட் வரும். A to F ஒரு 6 ஆல்பாபெட் வரும். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நான் இது வரையும் பார்த்ததுல ஒன்றும் இல்லை. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இது சம்பளம் கேட்க இதுக்கு முன்னாடி தான் பார்த்தா சும்மா ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ். இங்க தான். அப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டம் என்ன, பைனரினா என்ன, அதுக்கான ஆர்டல்னா என்ன, ஹெக்ஸா டெசிமல் என்ன, இந்த ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சா போதும், நீங்க ஈஸியாக சால்வ் பண்ணலாம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து நம்ம கன்வர்ஷனுக்குள்ள போறோம். உங்களுக்கு கேள்விகள் கன்வர்ஷன் தான் கேட்பாங்க. இது வரையும் பார்த்ததுக்குலாம் இதனுடைய ஒரு பேசிக்ஸ். இப்போ பார்க்க போறது கொஸ்டின் கேட்கிற ஏரியா. ஓகேங்களா? ஃபைன். பாருங்களேன், இந்த கன்வர்ஷன் பிட்வீன் நம்பர் சிஸ்டம். இதுல நீங்க எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும், ரொம்ப சிம்பிளா சொல்ல பாருங்க. டெசிமலை ஒரு பக்கம் வச்சுக்கங்க. என்னது? டெசிமலை ஒரு பக்கம் வச்சுக்கங்க. சாரி, டெசிமலை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் மற்ற மூணையும் வச்சுக்கங்க. பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். கரெக்டா? இப்படிதான் நீங்க இது பண்ணிக்கணும். ஒரு பக்கம் டெசிமல் வச்சுக்கணும், இன்னொரு பக்கம் மற்ற மூணுத்தையும் வச்சுக்கணும். ஏன் சார் அப்படின்னா, டெசிமல் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு சிஸ்டம். ரைட்டுங்களா? மற்ற மூணும் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற சிஸ்டம். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம், அவ பைனரி நம்பர் மட்டும் தான் தெரியும்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் புரிஞ்சுக்கும் அப்படின்னா, பைனரி வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பைனரி வந்து, ஓகேங்களா, அந்த பைனரி சிம்பிளிஃபை பண்ற வெர்ஷன் தான் ஆக்டலும் ஹெக்ஸாடெசிமல். புரியுதுங்களா? ஸோ அந்த லெவல் தெரிஞ்சா போதும். அப்போ டெசிமல்ன்றது நம்ம ஹியூமனுடைய இது டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது, மற்ற மூணு வந்து கம்ப்யூட்டருக்காக யூஸ் பண்றது. ஓகேங்களா? அப்போ இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா என்னன்னா, டெசிமல்ல இருந்து இந்த மூணு சிஸ்டமா மாத்துறதுக்கு ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அப்புறம் இந்த மூணு சிஸ்டத்துல இருந்து டெசிமலா மாத்துறதுக்கு ஒரு கான்செப்ட். அவ்வளவுதான், ரெண்டே கான்செப்ட் தான். டெசிமல் டு மற்றதை எப்படி மாத்துறது, மற்றதுல இருந்து டெசிமல் எப்படி மாத்துறது, இவ்வளவுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இது தெரிஞ்சா இதுல போதும். இந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்லாம் நீங்க வந்து இப்ப படிச்சா புரியாது. நான் சம் சொல்ல போது சும்மா ஸ்டெப்ஸ் படிச்சு பாருங்க, புரியும். ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் சும்மா ஜஸ்ட் இதுக்காக போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெசிமல மற்ற மூணா மாத்தணும். ஒரே மெத்தட் தான். என்ன மெத்தட் அப்படின்னா, டெசிமல மற்ற மூணா மாத்தணும்னா டிவைட் பண்ணனு அப்படின்னு தெரிஞ்சுக்க. மற்ற மற்ற சிஸ்டத்தை டெசிமலா மாத்தணும்னா மல்டிப்ளை பண்றேன்னு தெரிஞ்சுக்க போதும். இதுதான். இது மேல இதுல ஒண்ணுமே இல்லை. டெசிமலை மற்றதா மாத்தணும்னா என்ன பண்ணு அப்படின்னா டிவைட் பண்ணு. மற்றத டெசிமலா மாத்தணும்னா மல்டிப்ளை பண்ணு.
இவ்வளவுதான் கான்செப்ட். சரி, இப்ப பாருங்க என்ன பண்ண போறோம் பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் பாருங்க, டெசிமலை பைனரியா கன்வெர்ட் பண்றோம். நான் என்ன சொன்னேன்? டெசிமலை மற்ற சிஸ்டமா மாத்தணும்னா டிவைட் பண்ணல. இங்க பாருங்க, டெசிமலை பைனரியா மாத்தணும். அப்போ ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். டெசிமல் நம்பரை கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 65 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 65. ஓகேங்களா? இதோட பேஸ் என்னது? 10. ரைட்டுங்களா? இந்த 65 பிராக்கெட்ல போட்டுங்க. இந்த 65 பேஸ் 10 இது வெளில போட்டுங்க. ஓகேங்களா? இந்த 65 பேஸ் 10ன்றது டெசிமல் நம்பர் நமக்கு தெரிஞ்சது. இது நம்ம என்னவா மாத்தணும் அப்படின்னா, ஒரு பைனரி நம்பரா மாத்தணும். அதாவது பேஸ் 2 இருக்கிற மாதிரி. புரிஞ்சுதுங்களா? அப்போ இங்க 65 என்ற ஒரு டெசிமல், ஹியூமனுக்கு தெரிஞ்ச ஒரு 65 என்ற டெசிமல் நம்பரை நம்ம வந்து பைனரியா மாத்த போறோம். ஓகேங்களா? இது பேஸ் 10, அது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 2. புரியுதுங்களா? நான் என்ன சொன்னேன்? டெசிமல் டு மற்ற சிஸ்டமா இருந்தா டிவைட் பண்ண சொன்னேன்ல. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு சொல்லணும் என்னன்னா, பைனரிக்கு பேஸ் சிஸ்டம் என்ன? 2 தானே. அப்போ இந்த டெசிமல் நம்பரை 2ஆல டிவைட் பண்ணிட்டே வந்தா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? பைனரி கிடைச்சிடும். இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? சரி, இது புரிஞ்சுக்க. அடுத்து பாருங்க. இப்போ இதே மாதிரி, இப்போ அடுத்து பாருங்க, சொல்லிடுறேன் பாருங்க. அடுத்து வந்து டெசிமல் டு ஆக்டலா. அப்ப டெசிமல்ல இருந்து மற்றதா மாத்தனா டிவைட் தான் நான் சொன்னேன். இப்ப ஆக்டலோட பேஸ் சிஸ்டம் என்ன? 8. அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவை 8ஆல டிவைட் பண்ணுங்க. அடிங்களா? அப்ப நீங்களே சொல்லுங்க. டெசிமல்ல ஹெக்ஸாகனல்ல மாத்தனா என்ன பண்ணணும்? அப்படின்னா கொடுத்துருக்க எதாவது டிவைட் பண்ணேன், 16ஆல டிவைட் பண்ணுங்க. இவ்வளவுதான். ஒரு சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டீங்க. புரியுதுங்களா? ஒரு சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, வேற ஒண்ணும் இல்லை. பாருங்க, இது கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு. அப்போ டெசிமல்ல மற்றதா கன்வெர்ட் பண்றதுக்கு உண்டான சிஸ்டம் தான் இது. ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சிம்பிள். 65 எடுத்துட்டாங்களா? எல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்றாங்களா? ஓகேங்களா? ரிமைண்டர் எழுதிட்டே வராங்களா? இங்க இருந்து எழுதுங்க ஆன்சரு. என்ன பண்ணு? இங்க இருந்து எழுது பாருங்க. 100 எழுதுன பாருங்க ஆன்சரு. 65 பேஸ் 10 நம்ம பைனரி பேஸ் 2வா மாத்திட்டோம். இதுதான் கான்செப்ட். நான் ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் 9 கண்டுபிடிச்சல, அதே கான்செப்ட் தான். 9க்கு என்ன பண்ணேன்? 2 போட்டேன்னா 4 2 சார் 8, ரிமைண்டர் ஒன்னா திரும்ப 2ங்களா? 2 2 சார் 4, ரிமைண்டர் 1, சாரி, ரிமைண்டர் 0வா? அடுத்தது 2வா? 1 2 சார் 2, ரிமைண்டர் 0வா? எழுதுங்களா? எழுதிட்டு என்ன பண்ண நானு? இங்க இருந்து அப்படியே எழுதுனா 1 0 0 1. இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? வேணா நான் இந்த இடத்துல ஸ்டெப் முடிச்சிட்டேன். நீங்க வேணா ஒண்ணும் பண்ணலாம், அங்க போட்டுக்கிற மாதிரி 1 2 0 0 0 வந்துருச்சா? இங்க என்ன பண்றாங்க? இந்த ஸ்டெப் இருக்குல்ல மேம், இங்க நான் வந்து இந்த இடத்துல நிறுத்திட்டு, நான் வந்து இங்க இந்த ஒன்னை வந்து நான் இங்க இருந்து எடுத்துக்கிட்டேன், 1 0 அப்படி எடுத்துக்கிட்டேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க? இந்த ஒண்ணு இங்க தூக்கிட்டு வந்து போட்டுட்டு அப்புறமா எடுத்துருக்காங்க, வேற ஒண்ணு. புரியுதுங்களா? அப்ப நான் இது எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன பண்ணணும்? இங்க வந்து ஓகேங்களா? 1 2 சார் 1 2 சார் 2 2, 1 2 சார் 2ங்களா? ரிமைண்டர் 0வா? அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இங்க ஒரு 2 போட்டு, இங்க 0 போட்டு, இங்க 1 போட்டுக்கிறாங்க. எல்லாம் ஒண்ணு தானே? புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, இந்த பர்டிகுலர் சம்மு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? கிளியருங்களா? புரியல சொல்லுங்க, பண்ணி காட்டுறேன். கிளியர்? டூ டேபிள் தான், வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன். ஏன்னா சம்மு புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் போலாம். புரியல சொல்லுங்க, ஒரு சொல்றேன். என்னப்பா இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? சரிங்க சார். மேம் புரியுதுங்களா மேம்? சார் சொல்லுங்க மேம். புரியுதுங்க சார். புரியுதுல்ல? ஒன்றும் இல்லை, வெறும் சும்மா 2ஆல டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ண ஆன்சர் கிடைக்கும், சும்மா போட்டு பாருங்க, ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? இவ்வளவுதான் உங்க கான்செப்ட். அடுத்து வாங்க. ஆக்டலா? ஒன்றும் இல்லை, 8 டிவைட் பண்ணுங்க பாருங்க. 8 8 64, ரிமைண்டரு ஒண்ணுங்களா? திரும்ப 8 இருக்கா? 1 8 8, ரிமைண்டரு 0ங்களா? ரிமைண்டர் 0ங்களா?
ஓகேங்களா? இப்போ அடுத்து ஒண்ணும் இல்ல, திரும்ப வந்து நான் இங்கிருந்தே எழுதிக்கலாம். ஓகேங்களா? இங்கிருந்தே எழுதிக்கலாம். 101 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப ஒரு ஜீரோ போட்டு 08னா இது சின்ன நம்பர் தானே, ஒன்னு ஒண்ணுல 8 போகாது. அப்ப அந்த ஒண்ணு அப்படியே கொண்டு வந்துடுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு ஒன் வேர்டு தானே, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் டெசிமல் டு ஆக்டல். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, ஹெக்ஸா டெசிமல் ஒண்ணும் இல்லை, கொடுத்துருக்க 6 டிவைட் பண்ணுங்க. 416 64 ரிமைண்டர் ஒண்ணுங்களா? ரைட்டுங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 4ன்றது 16 டிவைட் ஆக முடியாதுல்ல. அப்போ ஜீரோ போட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, அந்த இதை வந்து அப்படியே இங்க எழுதிக்கிறாங்க. பாருங்க, 4 1. இது ஆன்சர் தப்பு மேம், இது மாத்திக்கங்க. 14 கிடையாது, 41. இது தப்பு. 14 இல்லை, அவங்க இப்படி எழுதுறது பதிலா இப்படி மேல இருந்து எழுதிட்டாங்க. இப்படிதான் எழுதணும், 4 1 தான் எழுதணும். ஓகேங்களா? இது 41. இவ்வளவுதான் கான்செப்ட். இது ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? எப்படி டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் மற்றதை கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? சரி, அடுத்த விடலாமா? பாருங்க, கன்வர்ஷன் ஃப்ரம் அதர் நம்பர் சிஸ்டம் டு டெசிமல் நம்பர் சிஸ்டம். இங்கேயும் நீ ஸ்டெப்ஸ்லாம் படிச்சா ஒன்றும் புரியாது, நம்ம சமூகல போயிடலாம். ஓகேங்களா? இது பாருங்க, நான் என்ன சொன்னேன், டெசிமல் இருந்து மற்றது பண்ணா டிவைட் பண்ண சொன்னேன், மற்றது டெசிமல் பண்ணா மல்டிப்ளை பண்ண சொன்னேன். ஒண்ணு இல்லை, பாருங்க, பார்த்தா புரிஞ்சுக்கும் பாருங்க. இப்போ சம் எடுத்துக்குமா, இங்க பாருங்க, கன்வெர்ட். இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க, என்ன நம்பர் 2 கொடுத்துருக்காங்க, பேஸ் இதை வச்சு கண்டுபிடிக்கிறேன். அப்போ இது பைனரி நம்பர். என்னமா சொல்றாங்க, டெசிமலா மாத்த சொல்றாங்க. புரியுதுங்களா? டெசிமலா மாத்த சொல்றாங்க. அப்ப எப்படி மாத்துறது அப்படின்னா, ரொம்ப நான் முன்னாடி சொன்னா நம்பர் சிஸ்டம். இந்த இந்த இவ்வளவு மெத்தடா நீ போட வேணாம், சிம்பிளா போற பாருங்க. இங்க பாருங்களேன், இதை கொடுத்துட்டாங்களா, இதை இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதை கொடுத்துருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, இப்படி எழுதிக்கிங்க. 1 1 0 1. ரைட்டுங்களா? ஒன்றும் இல்லை, இங்க இருக்கா, இது ஒன்ஸ் டிஜிட் தானே, டென்ஸு ஹண்ட்ரட்ஸு தௌசண்ட்ஸு. இப்போ ஒன்ஸ் டிஜிட் பாருங்க, இந்த ஒன்று அப்படியே எழுதிக்கிறீங்க. ஒன்ஸ் டிஜிட்னா ஒன்று தானே, அவ்வளோதான். இங்கே வாங்க, இந்த ஜீரோ அப்படியே எழுதிக்கிறீங்க. டென்ஸ் டிஜிட்னா டென்னா, இது 10 இன்ட்டு ஜீரோ ஜீரோவா. அடுத்து இங்கே வாங்க, ஒன்று அப்படியே எழுதிக்கிங்க. எத்தனை டிஜிட்டு, ஹண்ட்ரடா? புரியுதுங்களா இல்லையா? ஹண்ட்ரடா? ஹண்ட்ரடு. ஓகே, சாரி. அதாவது இங்க என்ன பண்ணணும்னா வந்து, நான் டென்னால இது பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, இப்போ நம்ம வந்து டெசிமல், அதாவது பைனரி டெசிமலை கன்வெர்ட் பண்ணுறீங்களா, இங்க என்ன பண்ணீங்கன்னா, இங்க வந்து டூ, இப்போ நமக்கு பைனரி டு கன்வெர்ட்றதுல ஒன்றும் அப்படி போடக்கூடாது. 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2 அப்படி போட்டுட்டே வரும். புரியுதுங்களா? இங்க பாருங்க, அதாவது அப்புறம் இது பாருங்க, 1 இன்ட்டு அப்போ 2 பவர் 0 வந்துருச்சு, 2 பவர் 1 வந்துருச்சு, 2 பவர் 2 வந்துருச்சு. அடுத்து என்ன வரும், 2 பவர் 3 வரும். ரைட்டுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட் இருக்கும். இப்போ பாருங்க, இது வந்து 1, இது 0. இப்போ 2 பவர் 3னா, சரி 2 பவர் 2னா 4 வருமா, இது 4. இங்க பாருங்க, 2 பவர் 3னா 8 வருமா, 8 இன்ட்டு 1 8. ஆட் பண்ணுங்க, 8 + 4 13, 13 சாரி 8 + 4 12, 12 + 1 13. பாருங்க. ஓகேங்களா? ஒண்ணுல பாருங்க என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த நம்பர் கொடுத்துட்டாங்களா, அப்படியே எழுதிட்டுனா. ஓகேங்களா? எழுதிட்டு பிறகு பாருங்க, இது என்னது, 0 1 2 3, மொத்தம் 4 டிஜிட்ஸ் இருக்கா. அப்ப இப்படி எழுதிக்கிறாங்களா? இது பாருங்க, 2 பவர் 0 எடுத்துக்கிறாங்க, 2 பவர் 1 எடுத்துக்கிறாங்க, 2 பவர் 2 எடுத்துக்கிறாங்க, 2 பவர் 3 எடுத்துக்கிறாங்களா? ஓகேங்களா? இப்ப பாருங்க, 1 இன்ட்டு 2 பவர் 0 போட்டிருக்காங்களா பாருங்க, இதான் நான் சிம்பிளா போட்டேன். அடுத்து பாருங்க, 0 இன்ட்டு 2 பவர் 1 போட்டிருக்காங்களா? அடுத்து 1 இன்ட்டு 2 பவர் 2 போட்டிருக்காங்களா? 1 இன்ட்டு 2 பவர் 3 போட்டிருக்காங்களா? இது சிம்பிளை பண்ணா ஒரு ஆன்சர் கிடைச்சு. இதுதான். புரியுங்களா இல்லையா? முன்ன என்ன பண்ணோம், டெசிமலை பைனரியா மாத்தும் போது அந்த கொடுத்த டெசிமலை ஏதாவது 12 டிவைட் பண்ணிட்டோம். பைனரி டெசிமலை மாத்தும் போது இங்க கொடுத்துருக்கிற வேலையில இருந்து 12 என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். இவ்வளவுதான் கான்செப்ட். அதான் சொன்னேன், அந்த பேஸ் சிஸ்டம் தான் முக்கியம். புரிஞ்சுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். பாருங்க, அடுத்து புரியும் பாருங்க, ஆக்டல் டு டெசிமலா. இங்க என்னது, நான் என்ன சொன்னேன் இங்க பாருங்க, இது என்ன நம்பர், 2 5 7 இருக்கா, அதே கான்செப்ட் தான். 7 அப்படியே எடுத்துக்கிறீங்க, இன்ட்டு இங்க என்னது, ஆக்டல் தானே, ஆக்டல்னா 8 தானே. அப்போ 2 இன்ட்டு 8 பவர் 0 ஈக்குவல் டு என்ன,
அடுத்தது 5 இன்ட்டு 8 பவர் 1 என்ன? அடுத்தது 2 இன்ட் இப்படி போட்டுங்க. இப்படி கூட இப்படி வேண்டாம், இந்த பொசிஷனால எழுத வேண்டாம், நான் சொல்ற மாதிரி போட்டுங்க. 8 பவர் 2 என்ன? இவ்வளவு தான் கான்செப்ட். இப்போ 8 பவர் 0 ஒன்று தானே, 7 இன்ட்டு 1 1 7, 5 இன்ட்டு 8 40, இது நான் 8 இன்ட்டு 8 64 வருதா? 64 இன்ட்டு 2 என்ன வரும்? 128 வருதா? பாருங்க, 128 எல்லாம் ஆட் பண்ணுங்க. 7 1 வந்துருச்சு, 175 பாருங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். ஒண்ணு இல்லை பாருங்க. அடுத்து ஹெக்ஸாடெசிமல் போட்டு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, 3 இருக்கு, ஏ இருக்கு, 5 இருக்கு. என்ன பண்ண, இந்த 5 இன்ட்டு ஹெக்ஸாடெசிமல் 16 தானே, அப்போ 16 பவர் 0. 16 பவர் 0 அதாவது எனிதிங் பவர் 0 வந்து 1, அது தெரிஞ்சுக்கணும். எனிதிங் ஏ பவர் 0 அப்படின்னு இருக்குன்னா 1ன்னு அர்த்தம். எந்த நம்பர் இருந்தாலும் 1 தான், அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஏ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு 16 பவர் 1. டவுட் வரும், சார் என்ன சார் ஏ இருக்கு, ஏ எப்படி சார் மல்டிப்ளை பண்ண முடியும்? ஏவுக்கு என்ன டிஜிட் எடுத்துக்கணும், 10 எடுத்துக்கணும்ல. அப்போ ஏக்கு வேற என்ன போடலாம், 10 போட்டு. அவ்வளோதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, 3 இன்ட்டு 16 பவர் 2, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ஆன்சர் வந்துச்சு. புரிஞ்சுக்கலாமா? இவ்வளவுதான், இது ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு முறை பாருங்க, டெஃபினட்டா ரொம்ப ஈஸியா இருக்கு. Got it? அப்போ இந்த ரெண்டு சிஸ்டம் தான் முக்கியம். ஒன்று வந்து டெசிமல் கொடுத்துட்டு டெசிமல் டு அதர் நம்பர் சிஸ்டம் பண்ணுனா என்ன ப்ரொசீஜர். அப்போ டெசிமல் அதர் நம்பர் சிஸ்டம்னா என்ன பண்ண, டிவைட் பண்ணு. அடுத்த அதர் நம்பர் சிஸ்டம் டெசிமல்னா மல்டிப்ளை பண்ணு. எதால, அந்தந்த சிஸ்டத்தினுடைய பேஸ். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல், இது மூணு ஒரு கான்செப்டா. அடுத்து பாருங்க, பைனரி டு டெசிமல், ஆக்டல் டு டெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு என்ன சொல்றது டெசிமல். புரிஞ்சு போச்சுங்களா? இவ்வளவுதான் இருந்துச்சு. அப்போ இது ரெண்டு கன்வர்ஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்படிதான் சிஸ்டம் கன்வெர்ட் ஆகும். சரி, இப்போ ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்களேன். இப்போ கன்வர்ஷன் ஃப்ரம் பைனரி நம்பர் டு ஆக்டல் அல்லது ஹெக்ஸாடெசிமல் சொல்றாங்க. ஓகேங்களா? நீங்க நல்லா பாருங்க, ஹியூமனுக்கு தெரிஞ்சது டெசிமல், கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ரைட்டுங்களா? அப்ப இதுல இருந்து இது கன்வெர்ட் பண்ணலாம், இதுல இருந்து இது கன்வெர்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம படிச்சது வரலையும். இப்ப என்னன்னா, இந்த கம்ப்யூட்டர் டிஜிட்டல், அந்த கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச 3 சிஸ்டம் இருக்குல்ல, அந்த 3 சிஸ்டத்துக்குள்ளே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அந்த 3 சிஸ்டத்துக்குள்ளேயே இன்டர்னலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்க, குழப்பிக்க வேண்டாம். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் படிக்கிறது கொஞ்சம் குழம்பலாம். பட் நான் சொல்லிடுறேன், திரும்ப ஒரு முறை நீங்க கோத்ரூ பண்ணுங்க, புரிஞ்சிடும். ஓகேங்களா? ரைட். டைம் ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கிறதால நம்ம இப்ப முடிக்க வேண்டியது இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதோட ஒரு கிளாஸ் முடிச்சிருந்தேன். ஓகேங்களா? பட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஏன்னா சொல்லிக் கொடுக்கும்போது நீங்க ஓரளவு புரிஞ்சுட்டு திரும்ப நீங்க ரீகால் பண்ணீங்க. ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லை பாருங்க, பைனரி டு ஆக்டல். இது ரொம்ப சிம்பிள். பாருங்களேன், இது 2 தானே பேஸ், அப்ப இது பைனரி தானே. என்ன மாத்த சொல்றாங்க, ஆக்டல மாத்த சொல்றாங்களா? ஒண்ணு இல்ல மேம், கொடுத்துருக்காங்களே, இது எல்லாத்தையும் 3 3 பிரிங்க. எங்கன்னு பிரிங்கன்னா ரைட்ல இருந்து பிரிங்க, இப்படி ரைட் டு லெஃப்ட். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க 3 டிஜிட் வந்துருச்சா, இங்க 3 டிஜிட் வந்துருச்சா, இங்க 2 டிஜிட் தான் இருக்கு, அப்ப முன்னாடி ஒரு 0 சேர்த்துங்க. இது அப்படியே இங்க எழுதிருக்காங்களா பாருங்க, 100, அடுத்து 101, அடுத்து 010. புரியுதுங்களா? இவ்வளவுதான். இது அதை விட ரொம்ப சிம்பிள், ரொம்ப வேலையே கிடையாது. 3 3 பிரிச்சிருக்கீங்க பாருங்க. இப்ப 100க்கு என்ன நம்பர் வரும், நம்ம அங்க முன்னாடி பைனரியில பிரிச்சு காட்டணும்ல, இது மாதிரி 100 அதுக்கு என்னது 4. கரெக்டுங்களா? 101னா 5, 10னா 2, இவ்வளவுதான். அப்போ இந்த பைனரி நம்பருக்கு ஈக்குவலண்ட் ஆக்டல் நம்பரு 254 போட்டுட்டு பேஸ் 8 போட்டுருங்க. இவ்வளவுதான் சிம்பிள். என்ன சார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடி பார்த்தல, 1னா 1, 2னா 10, 3னா 11, 4னா 100, 5னா 101, 6னா 110, 7னா 111, 8னா 1000, 9னா 1001. இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும்.
இதுல கன்வெர்ட் பண்றது சொல்லிட்டேன் நானு. பட் நீ கன்வெர்ட் பண்ண லேட் ஆகும். அப்ப நீங்க மைண்ட்ல இது படிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா போடலாம், சீக்கிரம் போடலாம். அவ்வளவுதான். புரியுங்களா? பாருங்க, 100 பாருங்க, 100க்கு 4 போட்டுனா, 101க்கு 5 போட்டுனா, 10க்கு 2 போட்டுனா, அவ்வளவுதான் நான் சொல்றேன். கரெக்ட், சிம்பிள். பாருங்க, புரிஞ்சுக்கலாம். அடுத்து வாங்க, ஆக்டல் டு பைனரி. இப்ப ரிவர்ஸ் ப்ராசஸ். என்னது? ரிவர்ஸ் ப்ராசஸ். பாருங்க, ஒண்ணுமே இல்லை. அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் 5 இருக்கா? 5 என்ன சொன்னேன் நானு? 101 சொன்னா, 0க்கு 0 0 3 0 போட்டுக்கலாமா? 7க்கு 1 1 பாருங்க, இங்க பாருங்க, இதுக்கு 101, இதுக்கு 3 0 1. இவ்வளவுதான் ஆன்சர். இது டு அது அது ரொம்ப சிம்பிள், மற்றதை விட ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ பைனரி டு ஆக்டல், ஆக்டல் டு பைனரி. அடுத்து பாருங்களேன், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸான ஒண்ணு இல்லாம அங்க எப்படி 3 மணி பிரிச்சிங்களோ இப்ப 4 நாளா பிரிங்க. இங்க பாருங்க, 4 4. அப்போ இங்க ஒரு ரெண்டு ரெண்டு டிஜிட் தான் இருக்கு, கூட வந்து ஒரு 2 டிஜிட் போட்டுக்கிறீங்க. பாருங்க, பிரிச்சிட்டாங்களா? 11, ஓகே, 2 0 1 0 1 0 பாருங்க. புரிஞ்சுச்சிங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப பாருங்க, இந்த வேல்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா சி, இந்த வேல்யூக்கு ஏ, இந்த வேல்யூக்கு. அப்ப ஆன்சர் என்னது? 1AC 16. புரியுதுங்களா? இப்போ உங்க டவுட் வரும், சார் 13 என்ன? நீ படிச்சுக்கிறது தான் 13 என்ன அர்த்தம்? சீன் என்ன அர்த்தம்? 12 தானே. சீனா 12, 12 கண்டுபிடிச்சிங்கன்னா இது வரும். இந்த இப்படி போட்டு 2 2 போட்டு கண்டுபிடிச்சா வரும். முடிஞ்ச வரை ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணுங்க. எத்தனை வரலையும் அந்த அந்த எஃப் வரலையும் ஞாபகம் வச்சுங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப பாருங்க, அப்படியே ரிவர்ஸ் பண்றாங்க பாருங்க. பாருங்க, டிக்கு என்ன தனியா எழுதுங்க, த்ரீக்கு என்ன, டூக்கு என்ன. இப்ப டிக்கு வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, இருக்கட்டும். த்ரீக்கு சொல்லுவா, த்ரீக்கு நம்பர் 11 தானே. அப்ப 11 முன்னாடி 2 ஜீரோ போட்டுக்கலாமா? டூக்கு 10 தானே, அப்ப முன்னாடி ஜீரோ போட்டுங்க. பாருங்க, இப்ப இது வந்து 13 13 கண்டுபிடிச்சீங்கன்னா இது வரும். நான் படிச்சுக்கிறேன். அவ்வளவுதான். பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு முறை நீங்க கோத்ரூ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், ஈஸியா மார்க் பண்ணுங்க. இந்த டிஏபி எல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். காட் இட். இப்போ நான் இந்த கன்வர்ஷன் மற்ற நம்பர் டு டெசிமல் சொன்னேன் இல்லைங்களா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? கிளியரா? புரியுதுங்களா? டவுட்னா சொல்லுங்க, ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்றேன். கிளியர்? நெக்ஸ்ட் Yes, போலாங்களா? sir. ஓகே மேம். சரி, அடுத்து ஒண்ணு மேம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர் மாதிரி பார்த்தோம். இதுல ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்கு. எங்கன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்துச்சுன்னா ஒரு ட்ரிக் இருக்கு. பாயிண்ட் வச்சு வரும் சம்மு. சரிங்களா? அப்ப பாயிண்ட் வச்சு சம் வரும். அப்ப அது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்களா போதும். ஓகேங்களா? ஒண்ணும் இல்லை, பாருங்க. நான் முன்னாடி சொன்ன மெத்தட் இருக்குல்ல, அது அந்த மெத்தடு டிஃப்ரெண்ட். ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மெத்தட். ஓகேங்களா? இங்க பாருங்க, டெசிமல் நம்பர் வித் ஃப்ராக்ஷனல் பார்ட் டு அனதர். ஓகேங்களா? நான் அங்க என்ன சொன்னேன்? டெசிமல்ல இருந்து மற்ற 3 சிஸ்டமான பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமலா மாத்தணும்னா இதுல இருந்து இங்க போன என்ன பண்ண, டிவைட் பண்ணுன்னு சொன்னா. அதே இதுல இருந்து இங்க மாத்தணும்னா மல்டிப்ளை பண்ணுன்னு சொன்னா. ஓகேங்களா? இங்க பாருங்களேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது டெசிமல மற்ற சிஸ்டம் மாத்தும் போது டிவைட் தானே பண்ணனேன். ஆனா இங்க என்ன பண்ணிருப்பாங்க, மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணுவாங்க. இந்த மெத்தடு ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்க ஃபிராக்ஷன் படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கவனமா வந்து அங்க என்ன மெத்தட் மாறுதுன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இங்க ஒண்ணுமே இல்லை, இங்க கான்செப்ட் சொல்ற பாருங்க. இங்க பாருங்களேன், இங்க என்ன கான்செப்ட்னா மேல படிச்சிடும் பாருங்க. டு கன்வெர்ட் த ஃபிராக்ஷனல் பார்ட் ஆஃப் த டெசிமல் நம்பர் டு அனதர் நம்பர் சிஸ்டம் வித் பேஸ் வேல்யூ பி. ஓகேங்களா? ரிப்பீட்டட்லி மல்டிப்ளை த ஃபிராக்ஷனல் பார்ட் பை த பேஸ் வேல்யூ. ஓகேங்களா? இது ரிப்பீட்டடா வந்து நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? டில் இது வரலையும் அப்படின்னா the fractional part becomes 0. அந்த ஃபிராக்ஷனே 0 வரவரை என்ன பண்ணேன், நீங்க ரிப்பீட்டடா மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து பாருங்க, யூஸ் இன்டிஜர் பார்ட் ஃப்ரம் டாப் டு பாட்டம். என்னது? இன்டிஜர் பார்ட்டை டாப் டு பாட்டம் வந்து யூஸ் பண்ணணும் டு கெட் ஈக்குவல் நம்பர் இன் தட் நம்பர் சிஸ்டம்.
ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து இங்க இருக்கிற நம்ம வந்து இன்டகிரல் பார்ட், அதாவது பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பட் எழுதிட்டே வரணும் மேல இருந்து பாருங்க, டாப் டு பாட்டம். சரி, பாருங்க. இஃப் த ஃபிராக்ஷனல் பார்ட் டஸ் நாட் பிகம் ஜீரோ இன் சக்சசிவ் மல்டிபிள், சப்போஸ் இது வந்து இந்த ஃபிராக்ஷனல் பார்ட் ஜீரோவா ஆகல அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா? எப்போ ஸ்டாப் பண்ணா அது ரிப்பீட் ஆகும்போது ஸ்டாப் பண்ணணும். சரி, அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம், டைரக்டா சமூக வரும் பாருங்க. இப்போ பாருங்க, கன்வெர்ட் பேஸ்ட் என்ன தானே, அப்போ டெசிமலுங்களா, டெசிமல் டு பைனரி, ஜெனரல் டெசிமல் பண்ணா டிவைட் பண்ணணும். பட் இங்க வந்து ஃபிராக்ஷனல் பார்ட் இருக்கு, அப்போ என்ன பண்றாங்க, மல்டிப்ளை பண்றாங்க. என்ன பண்றாங்க பாருங்க, ஒண்ணு இல்ல மேம், இங்க இருக்கா இந்த நம்பர்ல இருந்து, ஓகேங்களா, அந்த ஃபிராக்ஷனல் பார்ட் என்னது 0.25 தானே, பாருங்க. அதை எடுத்துட்டு இது பைனரி சொல்றாங்க, பைனரி பேஸ் 2 தானே, மல்டிப்ளை பண்ணுங்க. 0.25 இன்டு 2னா 0.50. ஓகேங்களா? இப்ப பாருங்க, டெசிமல் பார்ட் என்ன இருக்கு, 50 இருக்கா, 00 ஆகல. அப்ப திரும்ப என்ன பண்ணேன், கண்டினியூ பண்ணுங்க. அப்போ இந்த 50 மட்டும் எடுத்துக்கணும். 50 இன்ட்டு 2 1 வருமா? அப்ப இங்க பாருங்க, ஃபிராக்ஷனல் பார்ட் என்ன ஆயிடுச்சு, 00 ஆயிடுச்சா? அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸ்டாப் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இன்டகிரல் பார்ட் பத்தி பேசிருக்காங்களா, இங்க என்ன இருக்கு, பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருக்கா, அந்த 0 இங்க எழுதிக்கணும். இங்க பாருங்க 1 இருக்கா, அந்த 1 எழுதிக்கணும். புரியுதுங்களா இல்லையா? 1 எழுதிக்கணும். அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப என்ன சார் ஆன்சர் அப்படின்னா, இந்த இந்த மாதிரி மேல இருந்து கீழே எழுதுங்க. அப்ப 0 1ன்னு எழுதுங்க பாருங்க, மேல இருந்து கீழே. இதுதான் வித்தியாசமான ப்ரொசீஜர் இல்ல பாருங்க. சின்ஸ் த ஃபிராக்ஷனல் பார்ட் இஸ் 0, த மல்டிப்ளிகேஷன் இஸ் ஸ்டாப்டு. இங்க ஸ்டாப் பண்ணிட்டல. ரைட் த இன்டகிரல் பார்ட் ஃப்ரம் டாப் டு பாட்டம் டு கெட் எ பைனரி நம்பர் ஃபார் த ஃபிராக்ஷனல் பார்ட். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்படியே கொஞ்சம் இதா இருக்கும், திரும்ப போய் பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க, வேற ஒரு சில சம்ஸ்லாம் அப்ப பாருங்க, அதே டெசிமல் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்றோம், ஆக்டெல்லாம் மாத்தறோம். அங்க எப்படி நம்ம வந்து என்னால மாத்துறோம், 2ஆல மல்டிப்ளை பண்றோமா, ஆக்டெல்லாம் பாருங்க 8ஆல மல்டிப்ளை பண்ணிட்டே வராங்க. புரியுதுங்களா? அவ ஃபிராக்ஷனல் பார்ட் பண்றாங்க பாருங்க. இங்க வரும்போது இன்டெகிரல் பார்ட் 5 வந்துருச்சா, பாருங்க 5 எடுத்துட்டாங்களா. இங்க இன்டெகிரல் பார்ட் 3 வந்துருச்சா, எடுத்துட்டாங்களா. இங்க இன்டெகிரல் பார்ட் 1 வந்துருச்சா, எடுத்துட்டாங்களா. இங்க இன்டெகிரல் பார்ட் 4 வந்துருச்சா, எடுத்துட்டாங்களா. இங்க இருக்கிற 6 வந்துருச்சா, எடுத்துட்டாங்களா. ஏன் சார் இங்க ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா, அங்க பாருங்க ஃபிராக்ஷனல் பார்ட் 400, திரும்ப அந்த 400 ரிப்பீட் ஆயிடுச்சா, அப்ப இதோட போதும்னு எடுத்துட்டாங்க. பாருங்க ஆன்சரு, பாயிண்ட் 0 பாயிண்ட் போட்டு மேல இருந்து கீழே எழுதிக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். இதுவே வந்து ஹெக்ஸாடெசிமல்ல பாருங்க, 16னால மல்டிப்ளை பண்ண அதே ப்ரொசீஜர் பாருங்க. இங்க 10 வந்திருக்கா, 10க்கு விளையாட போட்டிருக்காங்க, ஏ தானே, 12னா சியா, முடிஞ்சு போச்சு. ஆன்சரு பாயிண்ட் ஏசி. இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த லெவல் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாவே ஈஸியா போட்டுருலாம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து நான் டெசிமல் நம்பர் வித் ஃபிராக்ஷனல் பார்ட் டு டெசிமல். இப்போ அப்படியே உல்டா. ஓகேங்களா? நான் டெசிமல் நம்பர் வித் ஃபிராக்ஷனல் பார்ட் டு டெசிமல். நான் என்ன சொன்னாங்க, டெசிமல் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். நார்மலா இருந்துச்சுன்னா இது பண்ணும்போது டிவைட் பண்ண சொன்னேன், இங்கிருந்து வரும்போது மல்டிப்ளை பண்ண சொன்னேன். ரைட்டுங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, இங்க இங்க சேஞ்சஸ் ஆகல பாருங்க. மற்றது டு டெசிமலா மாத்தும் போது அதே மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே கேரி ஆகுது. ஆனா முன்னாடி மட்டும்தான் அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் மாறும், மற்றபடி ஒன்றும் இல்லை பாருங்க. வேற என்ன கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, முன்னாடி போட்டாலும் அங்க பாருங்க, இது வந்து 2/0 2/1 போட்டுட்டே இருப்போம். பாயிண்ட் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இன்வெர்ஸ் 2/-1 2/-2 ஒன்றும் இல்லை, 2/-1னா 1/2ன்னு அர்த்தம். 2/-2னா 1/4ன்னு அர்த்தம். 2/3 1/8ன்னு அர்த்தம். இவ்வளவுதான், சிம்பிளை பண்ண அர்த்தம் கிடைச்சிடும். பட் இங்க இங்க கிடையாது, இங்க ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. அந்த பிராக்ஷனல் பட்ட டெசிமல் டு மற்ற நம்பரா மாத்தும் போது மட்டும்தான் வித்தியாசப்படுது, இந்த ரூல் வயலேட் ஆகுதே ஒழிய மற்றபடி ஒரே மாதிரி தான். பாருங்க இங்க பாருங்க, எல்லாம் 2ஆ போட்டு போனீங்களா, இங்க பாருங்க எல்லாம் 8ஆ போட்டு வராங்களா, பாருங்க 80 8/0 8/1 8/2 அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அடுத்து இங்க பாருங்க 16/0 எங்க அது. ஓகே, இது 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சப்போஸ் நம்ம டெசிமல் ஹெக்ஸாடெசிமல் கொடுத்தாங்கன்னா இதே கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த லெவல் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா, இது பாருங்க ஆல்ரெடி பார்த்ததுதான், பைனரியில இருந்து ஆக்டல்.
பைனரியில இருந்து ஹெக்ஸாடெசிமல் முன்னாடி பண்ணீங்களா? அதே கான்செப்ட் தான். என்ன பிரச்சனைனா இங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதை மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. முன்னாடி பண்ணும்போது என்ன பண்ணீங்க? ரைட் டு லெஃப்ட் போயிட்டு இது வந்து என்னது ஆக்டலா, அவ மூணு மூணா பிரிச்சிங்களா, த்ரீ த்ரீயா பிரிச்சிங்களா? அதே வேலைங்க பண்ணுங்க. ஆனா பாயிண்ட்டுக்கு ரைட் சைடுல இப்படி போகும்போது இப்படி லெஃப்ட் டு ரைட்டா பிரிச்சுங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்ப பாருங்க, 0 1 0, இங்க 1 1 இருக்கு. அப்ப இந்த பக்கம் ஒரு 0 போட்டுக்கணும். இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு 0 போட்டுக்கணும் பாருங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்குல்ல, சப்ஜெக்ட் பண்ணி போட்டு போயிடுங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். எல்லாமே எல்லாமே சேர்ந்து படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிள். நான் சொன்னதை வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா போட்டுடலாம். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இது என்னது? ஹெக்ஸாடெசிமல்ல பண்ண சொல்றாங்களா பாருங்க. பாயிண்ட் இங்க இருக்கா? அப்ப நான் இங்க இருந்து 4 நாளா பிரிக்கிறேன். இங்க ஒரு 4, இங்க ஒரு 4. இப்படி பிரிக்கும் போது இந்த பாருங்க, இங்க ஒரு 4, இங்க 2 டிஜிட் இருக்கு. அப்ப 2 ஜீரோ போட்டுக்கிறேன். அப்ப பாருங்க, டபுள் ஒன் டபுள் ஜீரோ, 0 1 0 1. இங்க பாருங்க, டபுள் ஒன் டபுள் ஜீரோ, இங்க 1 0 1 0. முடிஞ்சு வச்சா? ஓகேங்களா? இது ஒவ்வொன்றுக்கு ரெப்ரசன்ட் கரெக்டா ஹெக்ஸாடெசிமல்ல ஃபிட் பண்ணுங்க. ஆன்சர் வந்துச்சு பாருங்க. இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புரியுதுங்களா நான் சொன்னேன்? தட்ஸ் ஆல். ஓகேங்களா? சரி, இதுவரை நடத்துறதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க. நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் பார்த்து முடிச்சிடலாம். இஸ் இட் கிளியர்? எனி டவுட்? சார். ஓகே தான், நம்ம புரிஞ்சதில்ல மேம், கிளியரா? அப்போ சார். ஓகே மேம், அதான் இது இவ்வளவுதான் கான்செப்ட். அதை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா போட ரொம்ப ஈஸி. இங்க பாருங்களேன், சம் பார்க்கலாங்களா? சும்மா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடலாம் பாருங்க. இஃப் த பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் த டெசிமல் 53, 53க்கு சம் வேலையை கொடுத்துட்டாங்க மேம். ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்கறாங்க? 50க்கு கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்ப பாருங்க, இந்த பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் த டெசிமல் 53க்கு இது இது டெசிமல், இது பைனரி. அப்போ 50க்கு என்ன வரும்னு கேட்கறாங்க. அப்போ 50க்கு என்ன பைனரி வரும்? கரெக்டுங்களா? சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்போ இந்த டெசிமலை நான் பைனரியா மாத்தனா நாங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? டெசிமல் டு மற்றது. அப்ப என்ன பண்ணேன்? மல்டிப்ளை பண்ணுமா டிவைட் பண்ணுமா? டிவிஷன் சார். வெரி குட் மேம். எதால டிவைட் பண்ணேன்? சொல்லுங்க மேம், எதால டிவைட் பண்ணேன்? 2 சார். அவ்வளவுதான் மேம், சூப்பர். அப்போ 50ய நம்ம 2ஆல டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு மேம். பாருங்க, பார்க்கவா பாருங்க. 20, அதாவது 15 25 2 வருமா? ரிமைண்டர் ஜீரோங்களா? திரும்ப பாருங்க, 2 போட்டீங்கன்னா 12 2 சார் 24. ரிமைண்டர் ஒன்றுங்களா? திரும்ப பாருங்க, 2 போடுங்க, 6 2 சார் 12. ரிமைண்டர் ஜீரோங்களா? திரும்ப 2 போடுங்க, 3 2 சார் 6. ரிமைண்டர் ஜீரோங்களா? பாருங்க, 2 போடுங்க, 1 2 சார் 2. ரிமைண்டர் ஒன்னா? முடிஞ்சு போச்சுங்களா? அவ்வளவுதான். அது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, 1 1 0 0 1 0 இருக்கா பாருங்க. 1 1 0 0 பாருங்க. ஆப்ஷன் பி. மேம் இவ்வளவுதான். பிவிக்கு தான் இப்படிதான் கேட்டிருக்காங்க. ஈஸியா போடலாம். எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க. கான்செப்ட் புரிஞ்சதுன்னா சப்பையா போட்டு சீக்கிரம் போட்டு போயிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இன் ஏ கம்ப்யூட்டர், if 8 bit are used to specify address in memory, the total number of addresses will be. இது யாரை கண்டுபிடிக்க பார்ப்போம். 8 பிட் இருந்துச்சுன்னா எவ்வளவு மெமரி வரும்னு கேட்கறாங்க. என்ன வர சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணுன்னு சொன்னா போதும். என்ன பண்ணேன்? நம்ம பார்த்தீங்களா? ஆஸ்கி 2 power 7 பிட்டு, இந்தியனுடைய சிஸ்டம் 2 power 8 பிட்டு. பார்த்தீங்களா? அதை வச்சு ரீட் பண்ணுங்க. இங்க பாருங்க, நம்பர் ஃபுல்லா எப்படி இருக்கு? 2 4 8 16, அப்படிதான் 32 64 அப்படிதானே இருக்கு. அப்ப 8 பிட் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஆன்சர் வரும்? ட்ரை பண்ணுங்க. எனி கெஸ்? ஒன்றும் இல்லை மேம். இது என்னன்னா 2 power n அர்த்தம். 2 power n, 2 power n பதிலா 8 போடணும். அப்போ 2வை 8 முறை போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஓகேங்களா, உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 256 கிடைக்கும். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். நான் சொன்னேன்ல, எப்படி தெரிஞ்சுக்கினேன்? 2 power 1ல இருந்து
ஓகேங்களா? 2/10 வரலையும் படிச்சுக்கங்க. ஓகேங்களா? 2/1 2, 2/2 4, 4 + 4 8, 16, 16 + 32, 32 + 32 64, 64 + 64 128, 128 + 120 வந்து பார்த்தீங்கன்னா 256, 256 256 ஆட் பண்ணீங்கன்னா 512, 512 512 ஆட் பண்ணீங்கன்னா 1024. பாருங்க எத்தனை மரம் வந்துருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்துருச்சா? அப்ப என்ன அது 2/8 தானே? 2/8 எங்க இருக்கு பாருங்க. இது 256 வந்துருச்சா? இந்த பாருங்க. கரெக்ட். ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்கங்க. பாத்தீங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம இது பாருங்களேன். given below are two statements. இது ரொம்ப ரொம்ப லேட்டஸ்டான கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப பாருங்க 25ன்றது 16, அப்ப ஹெக்ஸா டெசிமல். அது என்னவோ மாத்திருக்காங்க, 2 பைனரியா மாத்திருக்கிறாங்க. அப்ப ஹெக்ஸா டெசிமல்ல பைனரியா மாத்துறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்போ என்ன பண்ண பாருங்களா? ஒண்ணுமே இல்லாம பாருங்க 25 போட்டுக்கிறீங்களா? இது தனியா எழுதுன, இது தனியா எழுதணுமா? 5க்கு என்ன வேல்யூ? 5க்கு வந்து பாத்தீங்கன்னா 101 தானே? சரிங்களா? 101 எத்தனை டிஜிட் வரணும்? ஹெக்ஸாடெசிமல்ல 4 டிஜிட் வரணுமா? அப்ப முன்னாடி ஒரு 0 போட்டுக்கிறீங்க. 2ன்றது 10 தானே? 2 டிஜிட் தான் இருக்கு, 4 டிஜிட்டா மாத்துங்க. அவ பாருங்க 001, 0010, 0101 இருக்கா பாருங்க. இங்க பாருங்க 0010 இது ஒரு செட்டு, அடுத்து 0101 இன்னொரு செட்டு. கரெக்டா? அப்போ இது கரெக்ட். ரொம்ப லேட்டஸ்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க பைனரி கொடுத்துட்டு ஹெக்ஸாடெசிமலா மாத்திருக்காங்க. அப்போ அதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் பாருங்க. 4 பிரிங்க. 1 2 3 4 இங்க பிரிக்கலாமா? ரைட்டா? இங்க பிரிக்கலாமா? இது வந்து என்னது? இது வந்து ஆப்வியஸா ஒண்ணுதான், பிரச்சனை கிடையாது. இது வந்து என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப பீனா என்னது? 11. அப்ப 11க்கு போட்டு பாருங்க இது வருதான்னு செக் பண்ணுங்க. பாருங்க போடலாமா? 11க்கு போட்டு பாருங்க. 5 2 சார் 10, ரிமைனிங் 1, திரும்ப 2 போனா 2 2 சார் 4, ரிமைண்டர் 1, திரும்ப 2, 1 2 சார் 2, 0. அப்போ 1 0 0 1 0 1 1 பாருங்க. இந்தாங்க. அப்போ பி. அப்போ ஆன்சர் கரெக்ட். அப்போ ரெண்டுமே கரெக்ட். அப்ப பாருங்க போத் ஸ்டேட் பண்ணி ஏன் அப்போ ஆப்ஷன் 1 வரும் பாருங்க. இவ்வளவுதான். அந்த கன்வர்ஷன்ல எப்படி சம் கேட்பாங்க, எப்படி போடுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இது என்னது? இதுவும் அதே மாதிரி தான். அதே தான். பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். அப்ப 4 நாளா பிரிக்கணும். அங்க பாருங்க இங்க ஒரு கோடு போடுறீங்க, இங்க 3 டிஜிட் இருக்கு, முன்னாடி ஜீரோ சொல்றீங்க. ரைட்டா? இது 4 நாளா பிரிங்க, இங்க ஒரு 4 பிரிக்கிறீங்க, இங்க ஒரு 4 பிரிக்கிறீங்க. அப்போ இது 2வா? எஸ் 2. இது வந்து 110 சியா? சினா எத்தனை? சினா 12. 12 கண்டுபிடிச்சு பாருங்க இது வருதான்னு. ரைட்டுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அதே மாதிரி தான். ஓகேங்களா? போடலாமா? இதுக்கு என்ன ஆன்சரு? இதுவும் போத் கரெக்ட் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். கன்சிடர் த பேஸ் 10. பேஸ் 10னா நம்ம படிக்கிற டெசிமல் சிஸ்டம். ஓகேங்களா? அது வந்து நம்பர் 100 100 எடுத்துக்கிறாங்க. இன் பேஸ் 6 இட் வுட் பி ரெப்ரசன்டட் அஸ். இது ரொம்ப வித்தியாசமான சம். இது நம்ம பேஸ் 6 பத்தி படிக்கவே கிடையாது. ஆனா சம்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு வருஷம். அப்போ நம்ம எப்படி வரும்னு அடுத்த கான்செப்ட் வரணும். ஒண்ணு மேல பாருங்க. பேஸ் 10 டெசிமல் தானே? அப்ப டெசிமல் நம்பரை நம்ம அதர் சிஸ்டமா மாத்துறோம். நம்ம படிச்சது பைனரி படிச்சோம், ஆக்டல் படிச்சோம், ஹெக்ஸாடெசிமல் படிச்சோம். நம்ம படிச்சது 3 தானே படிச்சோம். ரைட்டுங்களா? இது 3 படிச்சோம். பட் இங்க நம்ம பாத்தீங்கன்னா, ஓகேங்களா? ஓகே, இது 3 தான் நம்ம படிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த 3 சிஸ்டத்துலயும் வராத என்னது? இந்த 3 சிஸ்டத்துலயும் வராத 6 பேஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிஸ்டத்துல அதையும் அடைக்கலாம். எந்த நம்பர் கொடுத்தாலும் கிடக்கலாம். அப்ப என்னன்னா, அப்ப டெசிமல்ல இருந்து மற்ற சிஸ்டமா மாத்தும் போது நம்ம என்ன பண்ண ப்ரொசீஜர்? டிவைட் தானே பண்ணணும். அதான கான்செப்ட். அப்ப அந்த கான்செப்ட் அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ப என்னன்னா ஒண்ணும் இல்ல, இந்த டெசிமலை 100 எடுத்துக்கிறீங்க. 100 வந்து எதால டிவைட் பண்ணுன? பேஸ் 6 சொல்லியிருக்காங்களா? அப்ப 6ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க என்ன வரும்? 100ல எத்தனை 6 வரும்? 16 6 96. அப்ப ரிமைண்டர் 4. கரெக்ட் தானே? 5,590 16,696 கரெக்டா? 4. திரும்ப பாருங்க, திரும்ப 6ல போடுங்க. எத்தனை டைம்ஸ் வரும்? 2 6 12. 2 டைம்ஸ் வருமா? 2 6 12. ரிமைண்டர் 4. அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே எழுதுங்க.
டூ ஃபோர் ஃபோர் என்னது சிக்ஸா சிக்ஸ் பாருங்க இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு கேட்குறாங்க. அதனால இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப 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 முக்கியமான கிளாஸ். மேத்தமெட்டிக்கல் தான் ஒன்லி அடிஷன். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சப்ராக்ஷனோடு வராது. இந்த மூணே மூணு ஆப்ரேஷன் மட்டும் தான் யூஸ் பண்றீங்க. என்ன கான்செப்ட்ன்றத திரும்ப ஒரு முறை வந்து கோத்துரு பண்ணுங்க. மேக்ஸ் வந்து நடத்தும் போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப நம்ம வந்து போகும்போது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு முறை ரெண்டு முறை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதனால ஒரு முறை பாருங்க. சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தகவல் கொடுங்க. அதாவது வாட்ஸ்அப்லேயே எனக்கு கால் கூட பண்ணுங்க. நான் உங்களுக்கு டவுட்டை ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். தொடர்ந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்பிக்கையாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.